வணக்கம் நண்பர்களே. சிரிக்கிறதா அல்லது அழுகிறதா இன்னும் உண்மையிலே தெரியல. இன்றைக்கி ஒரு பத்திரிக்கையோட விளம்பரத்தை பார்த்தேன். உண்மையிலேயே எனக்கு இப்படியெல்லாம் தலைப்பு போடுறாங்க, இப்படியெல்லாம் போடுறாங்களே. அதில் அதுவும் பிரபலமான பத்திரிக்கை. அதை கரெக்டாக அவங்க நிருபர்கள் அனுப்பிச்சு அதை விசாரித்து போட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே இருந்தது. ஏன்னா நான்லாம் வந்து வேலை பார்க்கும்போது எங்கள் பத்திரிக்கையில் எங்கள் ஆசிரியர் ராமச்சந்திரா ஆயத்தனார் கரெக்டாக செக் பண்ணி அப்புறம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவைக்கு 2 தடவை வலியுறுத்திக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி பழக்கத்தில் வந்தவன் நான். அந்த பத்திரிக்கையினுடைய அந்த தலைப்பை பார்த்தவொடனே எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. கமல்ஹாசன் 1 வருஷம் லீவு ஓய்வு அப்படின்னு தலைப்பு போட்டிருந்தாங்க. விளம்பரம் மாதிரி போட்டிருந்தாங்க. உள்ளே போய் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஏன்னா என்ன எழுதியிருக்க போகிறாங்கங்கிறத அந்த இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். உண்மை இல்லாத செய்தியை எப்படி வேணாலும் எழுதிட்டு போகட்டும். அது அந்த செய்தியில் துளி கூட உண்மை இல்லை. 1 வருஷம் அவர் வந்து இடைவெளி விடுகிற மாதிரி ஓய்வு எடுக்கிற மாதிரி நிலைமையில் இல்லை. இப்போவே அவர் வந்து இந்த நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பறிவு படம் இருக்குல்ல, அந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்கு முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சு போனாலும் மறுபடியும் அதை எடுத்து ரீரைட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மாறுதல் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு நாளும் அதை மாறுதல் பண்ணிக்கிட்டே இருக்கார். முந்தா நாள் ஆஃபீஸுக்கே வரலை, வீட்டிலே இருந்துட்டார். அங்கேருந்து அந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு. இப்படி மணிக்கு ஒரு தடவை யோசனை பண்ணுறாரு, புதுமைகளை ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவர் வந்து 1 வருஷம் அமைதியாக இருப்பாராங்க? இது கொஞ்ச நாச்சும் யோசிக்க வேணாமா? சரி, இப்படித்தான் இருக்குது நாட்டில், நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்புறம் இந்த போன வருஷம் 2024 அந்த வெளியான ஒரு படங்களில், தமிழ் படங்களில் ஒரு 5 படங்கள் முதல் இடத்துல இருக்குது. 1 மகாராஜா, விஜய் சேதுபதி நடித்தது. அடுத்து மெய்யழகன், நம்ம கார்த்தி நடித்தது. அடுத்து வாழை, நம்ம மாரி செல்வராஜுடைய படம். 5 லப்பர் பந்து. 6 அமரன், நம்ம இது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரித்த படம், சக்க போட்டு போட்ட படம். இந்த 5 படங்களை தவிர மற்ற படங்கள் எல்லாமே ஒரு சாதாரண அளவில் தான் போனதாக ஐஎம்டிபிங்கிற ஒரு அமைப்பு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது. இந்த இந்திய திரைப்படங்களில் பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரங்களை உண்மையாகவும் பட வரிசைப்படுத்துவதிலே நேர்மையாகவும் நடக்கக்கூடியது தான் அந்த ஐஎம்டிபி. அதில் இந்த கணிப்பு போட்டிருக்காங்க. அதை நம்ம உங்கள்கிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன். சமர்ப்பிச்சுட்டு அதை பார்த்துக்கங்க. என்றைக்கு எங்கே போனாலும் சரி, நம்ம கலைஞானி கமல்ஹாசன் முதல் இடத்துல தான் இருப்பார். இப்போ மும்முரமாக அந்த வேலைகளில் இருக்குது. அதாவது இப்போ தாங்க வந்து வேலைகள்லாம் ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேரக்டருக்கு யார் அப்படிங்கிற, அதாவது சாதாரண மட்டத்திலிருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த ஹை லெவலுக்கு போகலை. இந்த பெரிய வில்லன், சின்ன வில்லன், அந்த நடுத்தர வில்லன், பக்கவாட்டு வில்லன், கதாநாயகி, துணை கதாநாயகி, ஐட்டம் டான்ஸு, இப்படி இந்த மாதிரி பலவித ஐட்டங்கள் வந்து சினிமாவில் உண்டு. அந்த மாதிரியெல்லாம் இன்னும் தேர்ந்தெடுக்கலை. இப்போ அன்பறிவு மாஸ்டர் டெய்லி ஆஃபீஸ் வர்றாரு. ஆஃபீஸ் கொஞ்சம் அவர் வந்து கமல் சார் திருத்தி வச்ச அந்த இதெல்லாம் பார்க்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி எங்கெங்கே எப்படியெல்லாம் நம்ம காட்சிகளை அமைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. கமல் சார் வந்து இன்னும் வந்து அந்த கேஸ்டிங்ஸ் ஆட்கள் யார் யாருங்கிறத போடணும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் நிர்ணயம் செய்யலை. அதுக்குள்ளே இவங்க இப்போ இந்த மாதிரி வந்து 1 வருஷம் லீவில் போகிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, போடுறவங்க போடட்டும், அதை நம்ம பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது நம்ம டிஎன் பால் இருந்தார்ல, டைரக்டர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து 1978 ஒரு படம் எடுத்தார், சட்டம் என் கையில்னு. அதில் நம்ம கமல்ஹாசன் தான், கலைஞானி கமல்ஹாசன் தான் ஹீரோ. அப்போ அவருடைய இது வந்துட்டுருக்கு. அவர் அப்படியே புயல் மாதிரி மெதுவாக இல்லை, வேகமாக வந்துட்டுருக்காரு. அந்த இதில் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நடிகை, கேத்தரின்னு ஒரு ஃப்ரெஞ்சு நடிகை நடித்தாங்க. அவங்க வந்து
அந்த கடைசி சீனில் இறந்து போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் டிஎன் பாலு வந்து ஒரு சீன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கற்பனை செஞ்சு வச்சுருந்தார். அவர் கற்பனை செஞ்சு வச்சுருந்ததை அந்த 1978 நான் சொன்னேன் இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு நாளில் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பத்திரிகைகளும் ஒரு பெரிய விளம்பரத்தை கொடுத்துட்டாரு. கேத்ரினை வந்து லிப்லாக் பண்ணி கமல்ஹாசன் லிப்லாக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரே பரபரப்பாயிடுச்சு. கமல்ஹாசன் உதட்டு முத்தம் கொடுத்துட்டாராம்னு எல்லா அரசியல்வாதிகளும் பரபரப்பாக பேசுகிறாங்க, மேடைகளில் பேசுகிறாங்க, பத்திரிகைகளில் அறிக்கைகள் விடுறாங்க. அப்போ தமிழ்நாடு சிஎம் வந்து யாருன்னா நம்ம மக்கள் திலகன் எம்ஜிஆர். அவர் வெளிப்படையாகவே ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இந்த மாதிரி சீன்கள் நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை கெடுக்கும். இந்த மாதிரி கிஸ்ஸிங் சீன் இருந்துச்சுன்னா நானே தலைமை தாங்கி போராடுவேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த அளவுக்கு தம்பி போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மழுப்பலாக ஒரு அறிக்கையை கொடுத்துட்டார். ஏன்னா இந்த முத்தக்காட்சிங்கிறத வந்து நீங்கள் யாருமே அதை மீற முடியாது. அது அந்த காலத்தின் வளர்ச்சியாக, நாகரிகத்தின் வளர்ச்சி, அது போக போக அப்படி தான். இப்போ பாருங்கள், சர்வசாதாரணமாயிடுச்சுல்ல, கிஸ்ஸிங் சீன்கிறது சர்வசாதாரணமாயிடுச்சுல்ல இந்திய லெவலில். ஆனால் அந்த நேரத்தில் அது ஒரு இதாக பாவச் செயலாக பார்க்கப்பட்டது. அப்போ எம்ஜிஆர் இந்த மாதிரி சொல்கிறாரே அப்படின்னோடனே கமல்ஹாசனுக்கு கொஞ்சம் பயம். என்ன இருந்தாலும் அவர் மடியில் வளர்ந்தவரில் கமல்ஹாசன், என்ன இப்போ பெரியவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அண்ணன் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு நாசுக்காக ஒரு அறிக்கை, அதை மழுப்பலாக ஒரு அறிக்கையை விட்டு அப்படியே தடை விட்டுட்டார். சரி, தடையை விட்டுட்டு அந்த ஆனால் அந்த படம் வந்த உடனே அதிரி உதிரியான கலெக்ஷன், நல்ல சக்ஸஸ். டிஎன் பாலுவுக்கு ரொம்ப சந்தோஷம். இது டிஎன் பாலு வேணுக்கு முன்னே செஞ்ச ஒரு விளம்பர யுத்தி. இந்த மாதிரி பரபரப்பான ஒரு இதை செஞ்சால் தான் படத்துக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த முத்தக்காட்சி ஸ்டில்ல எல்லா பத்திரிகைகளும் கொடுத்தாரு. ஆக்சுவலாக படத்தில் என்னன்னா கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு இறந்து போயிடும். ஆனால் இறந்து போகிற பொண்ணுக்கு அவர் கட்டி எடுத்து வச்சுக்கிட்டு கதறி அழுது முத்தம் கொடுப்பார். அந்த மாதிரி சீன் அது. அதை எந்த மாதிரி இப்போ எடுத்து அவர் இப்போ விளம்பரப்படுத்திக்கிட்டாருங்கிறத அதான் இந்த திரைப்பட உலகத்தில் ஒரு சிறந்த டைரக்டருக்கு, ஒரு விளம்பர மேனேஜருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவர் அன்றைக்கு பாலு அதை சரியாக இது பண்ணி கேஷ் பண்ணிட்டார். சரி, அடுத்து இந்த கேஷ் பண்ணிட்டாருன்னு சொன்னேன்ல, இந்த முத்த இது வந்திருக்கும்போது இவர் கமல்ஹாசன் அடுத்த படங்கள் எல்லாம் போய் நடிக்க போவார்ல, அப்போ நம்ம கே பாலச்சந்தர் படத்தில் நடிக்க போகிறாரு. டே வயலே கலக்குடா நொறுக்குடா, ஐயோ நான்லாம் ஒன்றும் செய்யலை, சொன்னாங்க முத்தம் கொடுக்க சொன்னாங்க, நான் முத்தம் கொடுத்தேன், அவ்வளவுதான். என் மேலே நான்லாம் அதெல்லாம் என் மேலே தப்பே கிடையாது, நான் நிரபராதி அப்படின்னு பாலச்சந்தர்கிட்ட சொல்கிறாரு. படவா டே என்கிட்டே வா அப்படின்னு பாலச்சந்தர் கடைஞ்சிக்கிட்டதாக ஒரு தகவல் உண்டு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பழைய செய்திகளெல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னால் தான் கொஞ்சம் அதை நினைவுபடுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா அப்போ நம்ம தினமும் வந்து ஒரு புது செய்தி சொல்லணும்னா, இந்த இப்போ புது செய்திங்கிறது வந்து எனக்கு கிடைச்சது என்னென்னா இந்த இது தான். 1 வருஷம் கமல்ஹாசன் விலகல் அப்படின்ட்டு அது அந்த பத்திரிக்கையில் போட்டதுனால அது நம்ம போய் கேட்டதுக்கு அந்த மாதிரி அவங்க ஆஃபீஸில் வந்து ரியாக்ட் பண்ணாங்க. என்ன சார் இதை அவங்களே எழுதுகிறாங்க, நீங்கள் என்கிட்ட வந்து இப்படிலாம் கேட்குறீங்கன்னு நான் தான் வாங்கி கட்டிக்கிட்டேன். பரவாயில்ல, நம்ம இங்கே உள்ளே போகாத வராதேன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம யாரும் செய்து போடலை. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.